எனக்கு தெரிஞ்ச ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த மாதம் தேவைப்படுது. என்னை திட்டினாலும் பரவாயில்ல, மனசுக்கும் வாய்க்கும் கொஞ்சம் ஜிப்பு போட்டுக்கோங்க. நோ எக்ஸ்பெக்டேஷன். நம்ம சாதாரணமாக தான் பேசியிருப்போம். ஆனால் நம்ம ஏதோ பாயிண்ட் பண்ணி பேசுகிற நம்மளுக்கு அது பேச தெரியாது, நம்மளுக்கு தான் தெரியும். ஆனால் நீ ஏதோ பாயிண்ட் பண்ணி பேசுனன்ற மாதிரி உங்களை ப்ளேம் பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த ஒரு மாதம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச புதன் 15 நாட்கள் கொஞ்சம் கவனமாகும். அடுத்த 15 நாட்கள் அல்டிமேட்டாகவும் ஒரு ரிஷபத்துக்கு நான் உண்மையை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காண்டி சொல்லிட்டேன். ஓகே, ஸோ 31/7க்கு பிறகு ரிஷப காட்டில் மழை, அடமழை தான். ஏன்னா என்னதான் நீங்கள் திட்டினாலும் யாருமே உங்ககிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்க. நீங்கள் தான் கோவப்படுவீங்க. ஏன்னா தலைக்கு மேலே செவ்வாய் வச்சுட்டு இருக்கீங்க. அப்போ எப்படி இருக்கும்? ராகு வேற டைரெக்டாக பார்க்குறாரு. வாய்ப்பு இருந்தால் ராகு வேலையில் விளக்கேற்றுங்க. அப்படி வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த நேரம் விளக்கேற்ற முடியுமோ வெள்ளிக்கிழமை மறக்காமல் கோவிலில் போயிட்டு அம்பிகை வழிபாட்டை மேற்கொண்டு வாருங்கள். இது 2 தடவை நீங்கள் பண்ணிங்கனாலே சக்ஸஸ். தண்ணி பாட்டில் தானம் கொடுங்க. அங்கே வர்றவங்களாம் குடிச்சிட்டு போடும். சூரியனும் குருவும் இயங்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தண்ணி கொடுத்து பாருங்கள், வேறு லெவலில் நடக்கும் விஷயம். பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பண வரவுன்றது தான். வருகிற 19/7/2026 சென்னை செங்கல்பட்டில் நடக்க இருக்கிற 1000 சகசர சண்டி யாகத்தின் சிறப்பு அம்சம் தீப சண்டி யாகம். இதுல பங்கு பெற ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். உலகெங்கும் உள்ள ஐவின் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்காக ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூசிவாக தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த ரிஷபராசினியர்களுக்கு. ரிஷபராசினியர்கள் இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்க்குற மாதிரி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டக்குன்னு இங்கே போடுற எல்லா வீடியோவும் உங்களை நோக்கி வரும். ஓகே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படி இருக்க போகுது பார்ப்போம். முதல்ல ராசிநாதன் கேதுவோட சேர்ந்திருக்காரு. ஓகே, அடுத்து கொஞ்சம் வலுக்குறைந்த இடத்தை நோக்கி பயணப்படுகிறார். ரைட்டு. ஊரில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க ரிஷபம் சூப்பர். அப்பயே எனக்கு டவுட் வந்துச்சு. ஒரு ஜோசியக்காரர் இல்லை, ஒட்டுமொத்த ஜோசியக்காரனும் ரிஷபம் சூப்பர் சொல்லும் போதே எங்களுக்கு டவுட் வந்துச்சு. ஆனால் ஒன்றும் நடந்த மாதிரியே இல்லை. அதானே சொல்கிறீங்க, நடக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ தானே குரு வந்திருக்காரு, கொஞ்சம் டேக் ரெஸ்ட் எடுக்கணும்ல. இப்போ தான் உங்கள் ராசிநாதனோட சண்டை போட்டு கிரக யுத்தம் பண்ணி அமுச்சு விட்ருக்காரு. கேதுகிட்ட போகணும். கேதுகிட்ட போய் நிறைய ஞானத்தெல்லாம் வாங்கிட்டு அடுத்து அவருடைய வலுக்குறைவான வீட்டை நோக்கி போயிருக்காரு. அப்புறம் வருவான் பாருங்க தலை தான் வீட்டில் சொந்த வீட்டில் வந்து நிற்கும் போது அப்படிக்கும் ரிஷபத்துக்கு ராஜயோகம் இல்லை, இப்பயுமே அடிக்க தான் போகுது. அப்போ விபரீத ராஜயோகம் அடிக்கும். ஓகே, வாங்க பார்க்கலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்கு. சனியோட பொசிஷன் அல்டிமேட். 11ஆம் இடத்துல லாபத்தை தரக்கூடிய இடத்துல சனி இருக்காரு. 10 குருவோட பார்வையில் இருக்கிறதுன்றது மிகச்சரியான. அந்த குருவே வந்து இப்போது சூரியனோடு சேர்ந்து சிவராஜ யோகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது வாவ் செம்மையாக இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த மாதம் தேவைப்படுது. என்னை திட்டினாலும் பரவாயில்ல, மனசுக்கும் வாய்க்கும் கொஞ்சம் ஜிப்பு போட்டுக்கோங்க. நோ எக்ஸ்பெக்டேஷன், நோ தாட். இது 2 பண்ணாலே போதும். எக்ஸ்பெக்டேஷனும் வேணாம், பேசுறதும் வேணாம். இந்த 2 மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டோன்னா ஜாலியோ ஜில்கானாவா இருந்துடலாம். ஏன்னா ராசிநாதன் போய் கொஞ்சம் கேதுவோடு சேர்ந்துருக்கும் போது இந்த பயங்கரமான ஞானம் வரும். என்னத்தை வாழ்ந்து என்னத்தை போய் இந்த எண்ணத்தை இதெல்லாம் இப்போ வரும். அப்படியே ஒரு மாதிரி ட்ரையாக போகிற மாதிரி இருக்கும். அப்படியே மீல்ஸ் எல்லாம் சாப்பிட்டா வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டா அவ்வளோ ட்ரை இருக்குமோ அந்த மாதிரி ட்ரை இருக்கும். நம்ம ரிஷபராசிக்காரருக்கு நான் சாப்பாடோட சொன்னால் தான் புரியும். அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு மாதம். ஆனால் 2ஆம் வீட்டு அதிபதியான மிஸ்டர் புதன் வேற வக்ரமாயிருக்காரு. நம்ம சாதாரணமாக தான் பேசியிருப்போம். ஆனால் நம்ம ஏதோ பாயிண்ட் பண்ணி பேசுகிற மாதிரி நம்மளுக்கு அது பேச தெரியாது, நம்மளுக்கு தான் தெரியும். ஆனால் நீ ஏதோ பாயிண்ட் பண்ணி பேசுனன்ற மாதிரி உங்களை ப்ளேம் பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த ஒரு மாதம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச புதன் போன மாதமே வக்ரம் அடைஞ்சிட்டாரு. அதனால் எனக்கு தெரிஞ்சு ஜூன் மாதத்துலேருந்தே இந்த லீலைகள்லாம் செம்மையே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது அப்படியே 31ஆம் தேதி வரைக்கும் தான், ரொம்பலாம் இல்லை. இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் பாரு நான் யார் தெரியுமா, எனக்கு பின்னாடி யார் இருக்கான்ற தெரியுமான்ற மாதிரி விஸ்வரூபம் காட்ட போது ரிஷபம். அதனால் 15 நாட்கள் கொஞ்சம் கவனமாகும். அடுத்த 15 நாட்கள் அல்டிமேட்டாகவும் ஒரு ரிஷபத்துக்கு நான் உண்மையை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காண்டி சொல்லிட்டேன். ஓகே, ஸோ 31/7க்கு பிறகு ரிஷப காட்டில் மழை, அடமழை தான். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி போய் 3ஆம் இடத்தில் அமர்கிறார். அதுவும் குருவோடு சேர்ந்து சூரியனோடு சேர்ந்து 4ஆம் வீட்டுக்கு உடையப்பட்டவரோடு சேர்ந்து அமர்கிறார். அப்போ 4ஆம் இடம் தான் சுயம் சார்ந்த விஷயம். உங்களை நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். அந்த முயற்சியெல்லாம் சக்ஸஸ்.
புதுசாக ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், இல்லை புதுசாக ஏதோ ஒரு யூனிட் போகணும், நம்ம புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும், எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு ஏதாவது பண்ணணும், என்ன நிலைநிறுத்திக்கணும், என்னுடைய டேலண்ட்டை காட்டணும், எனக்கான வருமானத்திற்காக நான் போராடணும், இதுக்கெல்லாம் தவித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை என்னுடைய ரிஷபராசிக்கார அண்ணன்மார்களுக்கும் தம்பிமார்களுக்கும் செம்ம சக்ஸஸ். என் தங்கச்சிகளுக்கெல்லாம் வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. கிளியர். அதே மாதிரி என் அக்காக்களுக்கெல்லாம் ரொம்ப நாள் இருந்து வியாதி தீரப்போகுது. டீல். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்ல, தேவையில்லாமல் நம்மளாம் மனசை போட்டு குழப்பிக்காமல் இருக்கிறது பெட்டர். இப்போ இருக்கிற மாதிரி 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்க மாட்டோம். பிளானட் மட்டும் அப்படியே இருந்துருமா? நம்மளா யாராவது ஏதாவது பேசுனாங்கன்னு சொல்லி நம்மளா போய் டென்ஷன் ஆகிட்டு இருக்கோம். இதை மட்டும் கட் பண்ணால் போதும். எல்லாம் உங்கள் பிரச்சனை இல்லை, கேது பிரச்சனை. உங்கள் ராசிநாதனை யார் போய் கேதுவோட உட்கார சொன்னதுன்னா நான் சொன்னேன். அப்புறம் கீழே வந்து என்ன தேவையில்லாமல் கமெண்ட்டில் கழுவி ஊற்றுறது. எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. மிஸ்டர் சுக்ரன் கொஞ்சம் இந்த தடவை கேது. ஆனால் என்னென்னா, இந்த சனி 11ஆம் இடத்துல ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்காரா, ராகு வேற 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரா. என்னதான் நீங்கள் திட்டினாலும் யாருமே உங்கள்கிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்க. நீங்கள் தான் கோவப்படுவீங்க. ஏன்னா தலைக்கு மேலே செவ்வாய் வச்சுட்ருக்கீங்க. அப்போ எப்படி இருக்கும்? வா 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 வந்து பாரு இந்த மாதிரி கோவம் அப்படியே மூக்குக்கு மேலே வரும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதம் கோவம் வரும். ஏன்னா நீங்கள் சோ ஸ்வீட்டுன்னு ஊருக்கே தெரியும். அப்போ பிளானட்டுக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். அதனால் நீங்கள் வீட்டில் வந்து கோவப்பட்டாலும் சரி, ஏதோ வேலையில் கொத்தராம் போலன்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. அதனால் வெற்றி நமக்கு தான். ஆனால் கோவப்பட்டு நம்ம உடம்பு கெடுத்துக்கூடாது. ஏன்னா உட்காந்துருக்காரா செவ்வாய், நிறைய பிபி, டென்ஷனு, டிப்ரெஷனு, ஆன்சைட்டி, படபடப்பு, கோவம், இது எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுப்பாரு. அதனால் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக ரிஷபராசிக்காரங்க இருக்கணும். மற்றபடி எல்லாமே சூப்பர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கணும்னு நினச்சவங்கள பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேர் உங்களை தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. நிறைய பேருக்கு இந்த தடவை கிஃப்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. என்ன மேடம் கிஃப்டா? எஸ், ஆடி மாதம் நிறைய பேருக்கு கிஃப்ட் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இந்த கேதுவை நீங்கள் வழிபாட்டின் மூலமாக இயக்கி விட்டீர்களே ஆனால் அதெல்லாம் சூப்பர். உங்களுக்கு மட்டும் ஒரு பெரிய சீக்ரெட் சொல்லித்தரேன், யார்ட்டையும் சொல்லாதீங்க. ரிஷபராசிக்காரங்க மட்டும் சீக்ரெட், ஓகே? கேது அப்படின்னா நான் எப்பயுமே மதம் பிரிக்க மாட்டேன். ஆனால் ஜாதக ரீதியாக அதை எடுக்க முடியுன்ற ஒரு ஆய்வுக்குள்ளே இருக்கிறனால சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ராகு எல்லாம் இஸ்லாமிய மதத்தையும் கேது எல்லாம் கிறிஸ்தவ மதத்தையும் குறிக்கும். கரெக்ட்? அப்போது நீங்கள் முடியுதோ முடியலையோ, நம்மளுக்கு எல்லா சாமியும் ஒன்று தான், எல்லாமே யூனிவர்ஸ் தான். ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு சர்ச்சில் போயிட்டு ஏசப்பா என்னை பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு வந்துடுங்க. இல்லையா, சர்ச்சு வெளியில் இருந்தாலும் சொல்லிட்டு வந்துடுங்க. இல்லையா, ஏதாவது உங்களுடைய அந்த கிறிஸ்டின் நண்பரோடு போயிட்டு இல்லை அவருக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வந்துடுங்க, வேலை முடிஞ்சு. எதுவும் பெருசாக நெகட்டிவாக நம்மளுக்கு பிரச்சனை வரப்போகிறது இல்லை, சிம்பிள். இல்லையா, கேதுனாலே கோவில். அதனால் கோவிலில் போயிட்டு ஆன்மீக வழிபாடு பண்ணிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை, 5 வாரம் தான், இல்லை 4 வாரம் வரப்போதா. அதனால் இந்த வெள்ளிக்கிழமை ராகு வேறு டைரெக்டாக பார்க்குறாரு. வாய்ப்பு இருந்தால் ராகு வேலையில் விளக்கேற்றுங்க. அப்படி வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த நேரம் விளக்கேற்ற முடியுமோ வெள்ளிக்கிழமை மறக்காமல் கோவிலில் போயிட்டு அம்பிகை வழிபாட்டை மேற்கொண்டு வாருங்கள். இது 2 தடவை நீங்கள் பண்ணிங்கனாலே சக்ஸஸ். மோஸ்ட்டு பவர்ஃபுல்லான மிகச்சரியான வழிபாட்டை நான் சொல்லியிருக்கேன். இதை 2 மட்டும் இந்த தடவை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எதை பற்றி பெருசாக யோசிக்கவே வேண்டாம். வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது கோவிலில் தான் கொடுக்கணுமா, நான் எல்லா இடத்துலையும் கொடுக்கலாம். அதனால் வந்து சர்ச்சுக்கு வெளியில் தண்ணி பாட்டில் தானம் கொடுங்க. அங்கே வர்றவங்களாம் குடிச்சிட்டு போட்டு சூரியனும் குருவும் இயங்கிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் தண்ணி கொடுத்து பாருங்கள், வேறு லெவலில் நடக்கும் விஷயம். பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பண வரவுன்றது தாறுமாறாக இருக்கும். யாருக்கு? ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ரிஷபத்துக்கு இந்த ஒரு 5 விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் கோச்சார கிரகங்களின் அடிப்படையில். உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த சுயஜாதகத்துக்கு இது ஒரு 20லேருந்து 25 விழுக்காடு உறுதுணை புரியுன்ற நம்பிக்கையில் முதல் விஷயம் 15ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆடி மாத பிறப்பு ஒரு 31ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. 31ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது. ராசிநாதன் என்னதான் போய் உட்காந்துருந்தாலுமே அவர் வந்து 5ஆம் இடத்துல தான் இருக்கார். 5ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதே மிகச்சரியான யோகம். அதுவும் சனியோட பார்வையில் இருக்கார். ஃபென்டாஸ்டிக். எப்பயுமே சனி வந்து பார்வை கொடுத்தா தடுப்பான், தடுக்கலை, அதெல்லாம் விட்டுருங்க. வேலை அப்படின்னாலே சனி தாங்க வேணும். அப்போ சுக்கிரன் வந்து சனியோட பார்வையில், சுக்கிரன் அப்படின்னாலே என்ன, கலைகளுக்கு அதிபதி. யாரெல்லாம் கேமரா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து மாடலிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் இந்த பழைய பொருட்களை விற்கிறீங்களோ, யாரெல்லாம் இந்த கார் வாங்கி விற்கிறது, பைக் வாங்கி விற்கிறது, இந்த மாதிரியான எக்ஸ்பென்சிவ் ஐட்டம் வைக்கிறீங்களோ, இல்லை யாரெல்லாம் வந்து ஃபேஷியல் பண்ணுறீங்களோ, இல்லை யாரெல்லாம் சர்வீஸ் ஓரியன்டாக வேலை பார்க்குறீங்களோ, அத்தனை ரிஷபராசிக்காரங்களுக்கு அல்டிமேட். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மற்றவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த புதன் வக்கரமாகி திரும்ப சேரக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு படிக்கணுன்ற எண்ணம் மேலும், ஏதாவது ஒரு டிகிரி எடுப்போமா, இல்லை ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணுவோமா, ஒரு 6 மாதத்தில் ஏதாவது ஒன்று கற்றுப்போமா, கேமரா ஃபீல்டில் இருந்தால் எடிட்டிங் கற்றுப்போமா, இல்லை வந்து படிக்கிற ஃபீல்டில் இருந்தால் தான் ஏதாவது ஒரு டீச்சிங் ஃபீல்டுக்கு படிப்போமா அப்படின்ற மாதிரி படிக்கிற சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் ஒரு இந்த தடவை ஏதாவது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு புக்கை வாங்குவீங்க, இல்லை யாராவது உங்களுக்கு ஒரு புக்கை கொடுப்பாங்க. இதன் மூலமாக புத்தகம் இந்த தடவை உங்களுக்கான சில விஷயங்களை மாற்றும்.
ஏதாவது ஒரு புக்கை வாங்குவீங்க, இல்லை ஏதாவது புக் கொண்டு வந்து கொடுப்பாங்க, இல்லை புக்கு படிக்கிறவங்களுடைய சம்மந்தப்பட்டு நீங்கள் கூட அமர்ந்துட்டுருப்பீங்க. இதெல்லாம் வந்து இந்த தடவை உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்குது. 4வது விஷயம், இது வரைக்கும் அம்மாவுக்கு உங்களுக்கு இருந்த ஹெல்த் பிரச்சனை சரியாக போயிடும். பெருசாக நம்ம நெகட்டிவாக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உடல் நோய் என்ற பிணியில் இருந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம். அப்போ ஏதாவது ஒரு நல்ல மருத்துவத்தின் மூலமாக கண்டிப்பாக செலவு இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வரவு செலவு கரெக்டாக இருக்குமே தவிர தேவையில்லாமல் விரைய செலவு வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. சனியோட பார்வையில் கூடிய சுக்கிரன் நிறையா பேருக்கு உங்கள் மனைவியின் மூலமாக யோகம் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. நிறையா பேருக்கு மனைவி அமைவதற்கான வாய்ப்பும் உண்டு. ஸோ கல்யாணமே ஆகலைன்றவங்க இந்த மாதம் ஆடி மாதம் ஆரம்பிச்சேன்னா கல்யாணத்துக்கான பிராப்தம் கூடி வரும். நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் வேணும். 12ஆம் இடத்துல தான் இத்தனை கிரகங்கள் வந்து உட்காந்துருக்கு. உங்கள் ராசிநாதன் இருக்கக்கூடிய 12ல் தான் இத்தனை கிரகங்கள் இருக்குது. அப்படின்ற போது கண்டிப்பாக அந்த அயனசேன போகம் இயங்கும். நிறைய பேர் குழந்தை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சண்டை மட்டுமே இருந்த வீட்டில் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி சமரசமாக ஓடும். நீங்களாக டென்ஷன் ஆகிக்காதீங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். இந்த தடவை நீங்கள் கொஞ்சம் கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போதும். மற்றபடி ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான யோகமான காலகட்டம். நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. கொஞ்சம் வேலைப்போடு அதிகமாகத்தான் செய்யும். 5 மணிக்கு அனுப்புகிறேன், 5:30க்கு தான் அனுப்புவாங்க. அதனால் அதிலெல்லாம் மென்டலி ரெடி ஆகிக்கோங்க. இந்த மாதம் இந்த ராசி பலன் பார்க்குறதே எதுக்கு, ஒரு கூகுள் மேப் மாதிரி எவ்வளோ நிமிஷத்தில் போய் சேரலாம், என்னென்னு இந்த மாதம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஸோ இந்த தடவை கொஞ்சம் வேலைப்போடு அதிகரிக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஒரு மாதிரி இருக்கும். கேதுவோடு சேர்ந்தனால நிறைய இன்ட்யூஷன் பவர், நிறைய ஞான மார்க்கத்துக்குள் நாம் பயணப்படுவோம். ஞான மார்க்கத்துக்குள் இருக்கக்கூடிய மனிதர்களை சந்திப்போம். ஞான மார்க்கத்தில் வந்து அதை பற்றியான உணர்வுகள் நம்மள அறியாமல் நம்ம உணர்வோம். இதெல்லாம் உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய நிகழ்வுகள். செவ்வாய் வேற உட்காந்துருக்காரு தலைக்கு மேலே. கொஞ்சம் கோபம் வர்றதுக்கான வாய்ப்பு. ஹெல்த் வைஸ் இந்த பிரச்சனை சரியாக போகுது. ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியம் எங்கேருந்து வருது இவ்வளோ தைரியம் தெரியாதுன்னா ஒரு குருட்டுத்தனமான ஒரு தைரியம் ரிஷபத்துக்கு வரும். அந்த தைரியத்தின் மூலமாக வாழ்க்கையில், ஏன்னா ரிஷபத்துக்கு வராத விஷயம் தைரியம். யார் என்ன வேணால் சொல்லட்டும், 1க்கு 10 தடவை சரியாக இருக்கும்னு பார்த்துட்டு பர்ஃபெக்ஷனாக டெலிவர் பண்ணக்கூடியது தான் ரிஷபம். அதனால தான் அது வரத்துக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. ஸோ இந்த தடவை வந்து ராஜாவா கிங்கா சேனாதிபதியா எனக்கு தெரியாது, எல்லாமுமா இருக்கக்கூடிய அமைப்பு ரிஷபத்துக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, சிவராஜ யோகத்தோடு இயங்கக்கூடிய இந்த ஆடி மாதம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படின்னா, 2ஆம் இடத்து அதிபதி கொஞ்சம் வக்கரமாயிருக்காரு. நிறையா உட்காந்து படிக்க வேண்டியிருக்கும். இப்போ தானே லீவ் விட்டாங்க, அதுக்குள்ளேயுமா எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நிறைய மெனக்கட வேண்டியிருக்கும். தண்ணி குடிச்சிட்டு படிங்க, சரியாக போயிடும். இந்த எப்போ பார்த்தாலும் எல்லா மாதமும் சாமிக்கு விட்டுட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால் இந்த மாதம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. 31ஆம் தேதிக்கு அப்புறம் எக்ஸாம் வருது அப்படின்னா ஹை நீங்கள் தான் ஜெயிச்சிங்க அல்டிமேட். ஏன்னா 3ஆம் இடத்துல போய் 2ஆம் வீட்டு அதிபதி உட்காந்துருவார். அதுவும் சூரியன் புதன் குருவோடு சேர்ந்து அமரும் போது அவருக்கான வாய்ப்பு என்பது அல்டிமேட்டாக இருக்கும். செமையாக இருக்குது. அதனால் இதை பற்றி ஒரிப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ஏதோ ஒரு புக்கோட சம்மந்தப்படும். புக்கு வாங்கினீங்க இல்லை புக்கு படிக்கிறவங்க கூட இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேருக்கு வந்து திருமணத்திற்கான பிராப்தம் கிடைக்க போகுது. உங்களுடைய வண்டி வாகனத்தில் ஏதோ ஒரு மாற்றம் இல்லை ஏதாவது ஒரு பழுது, இதெல்லாம் வந்து லைட்டாக எட்டி பார்த்துட்டு போகலாம். அதுக்கான செலவினங்களை சூரியனும் குருவும் கொடுக்க தயாராக இருக்காங்க. குருனா குழந்தைங்க வைத்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் குழந்தைங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கோல்டு சளி ஃபீவர்லாம் எட்டி பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு போகும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டாக இருக்க வாய்ப்புகள் வசப்பட போகிறது. நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி தொழில் முனைவோர் ஆவதற்கான அமைப்பு இருக்குது. ஸ்டாண்டர்டாக நிற்க போகிறீங்க. சொல்லி கில்லி மாதிரி மாற்ற போகிறீங்க. ஒரு விஷயம் இந்த நிறையா ஷாம்பு மாற்றுவீங்க. மாற்றினேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரிஷபராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த தடவை உங்களோட டூத் பேஸ்ட்டு இல்லை ஷாம்பு மாற்றியே தருவீங்க. மாற்றினீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லணும். ஓகே, ஏன்னா இந்த செவ்வாயெல்லாம் எலும்பு சம்மந்தப்பட்ட அவன் போய் தலைக்கு மேலே உட்காந்துருக்கான். இந்த 2ஆம் வீட்டு அதிபதி வக்கரமாக இருக்காரு. கண்டிப்பாக டூத் பேஸ்ட் மாற்றுவீங்க. அதே மாதிரி தலை சம்மந்தப்பட்ட இடத்துல செவ்வாய் இருக்கும்போது கண்டிப்பாக ஷாம்பையும் மாற்றுவீங்க. இதை தாண்டியும் கேது புதன் தான் லிக்யூடு. கண்டிப்பாக வீட்டில் வாஷிங் லிக்யூடை மாற்றுவீங்க. இல்லை தீர்ந்து போய் புதுசு கொண்டு மாதம் தீருது. இந்த கதையில் இல்லை, 15 தேதியெல்லாம் தீராது. நான் ஆடி மாதம் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் கண்டிப்பாக இந்த தடவை வேறு எது ட்ரை பண்ணலாமே, வேறு எது புதுசாக வாங்கலாமேன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் வரும். ஏன்னெல்லாம் இது இல்லாமல் காரகத்துவம் சொல்லும், இதுதான் காரகத்துவம் சொல்லும். ஸோ இதெல்லாம் இந்த தடவை நிறையா வந்து ரிஷபத்துக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய, ஷாப்பிங் போகக்கூடிய, சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி வாய்க்கு மனசுக்கு மட்டும் ஜிப்லா கவர் போட்டுக்கிட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். அதை தாண்டியும் அம்பிகை வழிபாடு, காமாட்சியோட வழிபாடு, கேதுவோடு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ராசிநாதன் அவள் தான் வந்து தந்தினி, அவளை போய் பிடிச்சிங்கன்னா போதும். காமாட்சி அம்மன் வழிபாடு நிறைவான ஒரு வாழ்வியை தருவதற்கான அமைப்பை முதலில் உருவாக்கி கொடுப்பான். முதல்ல பேஸ் மட்டுமே போட்டு கொடுப்பான். அதனால் காமாட்சி அம்மன் கோயில் போகிற நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்காம காமாட்சி அம்மன் தரிசனமும் கிடைக்கும்.
அது போன மாதத்துலேருந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா சுக்கிரன் உட்காந்துருக்க பொசிஷனை பொறுத்து காமாட்சி அம்மன் தரிசனம், காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறது, திடீர்னு எதிர்பாராமல் இந்த விஷயம்லாம் நடந்திருக்கும், இன்னுமே நடக்கவும் போகுது. ஸோ காமாட்சி அம்மன் வழிபாடு மிகச்சரியான யோகத்தை கொடுக்கும். ஓகே, ரிஷபராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய முயல் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முயலா? எஸ், நிறைய முயல் பார்ப்பீங்க ரிஷபராசிக்காரங்க. இந்த வீடியோ பார்த்து இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் கூட முயல் கண்ணில் பண்ணலாம். நிறையா முயல் பார்க்குறதுக்கான வாய்ப்பு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய ரிஷபராசிக்காரங்க பிளாக் கலர் பேண்ட்டோட இல்லை ப்ளூ கலர் பேண்ட்டோட தான் இருப்பீங்க. பெண்களாக இருக்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய ட்ரெஸ்ஸில் வந்து க்ரீன் இல்லாட்டி ரெட் கலரோட சம்மந்தப்பட்டிருக்கும். டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா ஜாலியாக? ஓகே, இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் இந்த விஷயத்த தான் சொல்லிகிட்டு இருக்கு ரிஷபத்துக்கு. அப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்னா சூப்பர் சக்ஸஸ். ரிஷபத்துக்கு நான் சொன்ன எல்லா விஷயமும் கவனமாக இருக்கணும், இந்த விஷயத்தில் மட்டும் ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, சூப்பர். ஸோ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் அடுத்தவர்கள் விஷயத்தில் மிகுந்த கவனமும் இருக்க வேண்டிய மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது.